ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேல தொடுக்கிற இந்த போர், ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு இருக்குது. இந்த போர் 2-3 வாரங்களில் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. ட்ரம்ப்பு சரி இல்லை இஸ்ரேல் தரப்பும் சரி இது அப்படிதான் முடிச்சாங்க. ஈரானுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 5வது வாரத்தை இந்த போர் தொட்டுருச்சு. ஒரு மாசத்தை தாண்டிச்சு இந்த போர். இன்னும் ஈரான் இந்த போர்ல இவங்க சொன்ன மாரி சரணடையணுன்றதையும் அதுக்கான சூழலும் இன்னும் போர்ல வெளிப்படலை. இந்த நிலையில ஏற்கனவே ஈரான் கூட சுமூகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது, ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதனால நான் 10 நாள் ஒத்தி வைக்கிறேன், அவங்களோட எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலேயும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலேயும் அடிக்கிறத நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. மறுபடியும் இன்னைக்கு நேற்றும் இன்னொரு அக்ரெஷனை வெளிப்படுத்துறாரு. அவங்க மட்டும் ரிசல்ட் நல்லபடியாக வரல இந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்க ஆயில் ரெஃபினரியும் அதேமாரி அவங்க கார்கைல் ஆண்டியும் கண்டிப்பாக நான் அடிப்பேன், அடித்து நாசம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் தரப்புல இருந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான ஒரு சமிக்கை எதுவும் தெரிவிக்கப்படலை. இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர் மட்டுமே இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, நாளைக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர் மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன் இது இப்படி நடக்குது? அதுக்கு எதனா காரணம் இருக்கா? ஒரு நாளும் இப்படி மாறுறதுக்கான காரணம் இருக்குதா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த போர் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 28ஆம் தேதியே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தளபதிகள், ஐஆர்ஜிசி தளபதிகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அப்போவே எல்லாம் முடிஞ்சுது. அதன் பிறகு ஈரான் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து குண்டு மழை பொழியுது. பிப்ரவரி 28 தான் அந்த பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, 150 பேருக்கு மேலே. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இராணுவ நிலைகள், அணு உலைகள் இருக்கக்கூடிய மையங்கள், இதை நாங்கள் அரசியல் தலைமை இருக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் நாங்கள் தாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சும் கூட ஈரான் தோற்றுருக்கணும், சரண்டராக இருக்கணும். அப்படி நடக்கலை. ஈரான் என்ன பதிலுக்கு என்ன சொல்லுச்சுன்னா, இதற்கு நாங்கள் இஸ்ரேலை திருப்பி தாக்குவோம், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈரான் சொன்னதுபடி இன்னைக்கு ஒரு மாதம் முடியக்கூடிய நேரத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஈரானுடைய ஃபயர் பவரை, தாக்குதலை இவர்களால் தடுக்க முடியவில்லை. இவர்கள் நினைத்தது போல ஆட்சி மாற்றமும் நடக்கவில்லை. மூன்றாவது ஒரு பேரிடியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் பிளாக் பண்ணதுனால உலகம் முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆயில் கிரைசிஸ் என்பது ஏற்பட்டு விட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹோர்முஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கணித்தபடி அப்படி நடக்கலைன்றதுனால ட்ரம்ப் கோபமாக மாற்றி அவர் பேசலை, உளர்றாரு. இன்னைக்கு ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு ஒன்று மாற்றி சொல்கிறாரு. அப்படின்னா அது உளறலின் வெளிப்பாடு தானே இல்லையா? அவர் ஒரு நாள் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்றாரு, சிரிச்சிட்டே இல்லை ஆர்மஸ் நான் வளர்றேன்னு நினச்சிக்காதீங்க, ட்ரம்ப் எப்பவுமே வளர மாட்டார், அவர் சொல்கிறதுல ஒரு பொருள் இருக்கும், அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு. அதான் அந்த பொருள் முன்னையும் பின்னையும் மாறி மாறி வருவதற்கு என்ன காரணம்? ஒரு செய்தியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரான் மூடினாலுமே கூட போர் நிறுத்தம் என்பது பேச்சுவார்த்தை நடந்து முடிக்கப்படும், அப்படி ஒரு செய்தி அமெரிக்க தரப்பிலிருந்து வருது. இன்னொரு தரப்பு ட்ரம்ப்பே அவங்க கூட்டாளி கிட்ட சொன்னதா வருது, அப்படி வருது. இன்னொரு செய்தி நீங்க அந்த ஹோர்முஸை திறக்கல அப்படின்னு சொன்னா ஈரானுடைய மின் கட்டமைப்புகளை தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சொன்னதுதான், திரும்பவும் சொல்றாரு. இந்த முரண்பட்ட வாதங்களுக்கு காரணம் என்னன்னா, தான் விரும்பியபடி இந்த போர் முடியவில்லை, ஒரு புதைகுழியில் சிக்கிட்டோம் அப்படின்றதான். இதுக்கு உதாரணமாக அவனு சொல்கிற பாருங்க. இப்போ ஈரான் துபாய் போர்ட்டில் இருக்கக்கூடிய குவைத்துக்கு சொந்தமான ஒரு ஆயில் டேங்கரை அட்டாக் பண்ணி அது பெரிய சேதம். இப்போ அதில் ஆயில் ஸ்பில் இருக்கா? அப்படி ஆயில் ஸ்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த சேதத்தை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் போயிங் ரகத்தை சேர்ந்த ஒரு அவாக்ஸ், அந்த அவாக்ஸ் விமானம் 2 பகுதியாக உடைக்கப்பட்டிருக்குது. அது உளவு பார்க்கக்கூடிய ஒரு விமானத்துக்கு மேலே ஒரு சுழல்கின்ற ரேடார் சிஸ்டம் இருக்கும். ஏற்கனவே 4-5 விமானங்கள் தாக்கப்பட்டிருக்குது. ஆமாம், இது ஒன்று. ஃபியூல் நிரப்புற விமானம், போர் விமானம் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. ரேடார் ஒன்று. அடுத்தது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களோட இப்போ சண்டை போடுறாங்க இல்லையா, அதில் நேற்று மட்டும் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 10 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 4ன்றது அவங்களுக்கு பெரிய எண்ணிக்கை. இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவர்கள் இஸ்ரேலில் தொடர்ந்து மிசைல்ஸ் ஏவிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் செங்கடலை மூடலை.
ஒரு கால் அவங்களும் மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து எந்த கப்பலுமே வந்து சூயஸ் கனால் வழியாக போக முடியாது. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா இந்த மொத்த போர்லையும் வந்து அமெரிக்க இஸ்ரேல் அவர்களின் மூலமாக உலகத்துக்கு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது தான் மிச்சமே தவிர, ஈரான் வந்து தலைவர்கள் இறந்திருக்கலாம், தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம், 2000க்கு மேலே மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய பல சிவிலியன் டார்கெட்ஸ் வந்து இலக்குகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம். இருந்தும் கூட ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி அமெரிக்காவினுடைய கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்காகத்தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப் வந்து பதறாரு. அந்த பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த 3 நாடுகளோட, குறிப்பாக பாகிஸ்தானோட சேர்ந்து கொண்டு அவங்க மீடியேஷன் வந்து பண்ணுறாங்க, மீடியேட்டராக பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு ஈரான்கிட்ட பேசுது, ஈரான்கிட்ட பேசிட்டு அப்புறம் அமெரிக்காட்ட பேசுது. அமெரிக்கா வந்து ஒரு 15 பாயிண்ட் சொல்லுது, ஈரான் வந்து ஒரு 5 பாயிண்ட் சொல்லுது, உங்கள் பாயிண்ட்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லுது. இது இப்போ பாகிஸ்தான் நெருக்கடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வளைகுடா நாடுகளில் இருந்து தான் எண்ணெய் வரணும், சுத்திகரித்து தான் பெட்ரோல் டீசல் வந்து தயாரிக்க முடியும். இப்போ அது வந்து விலையேற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. அப்போ இந்த குரூட் ஆயில் நெருக்கடி வந்தால் இன்னும் நெருக்கடி ஆகும். அடுத்தது வளைகுடா நாடுகளோட பாகிஸ்தான் ஒரு நெருக்கத்தில் இருக்குது. சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சவுதியோ பாகிஸ்தானையோ ஏதாவது ஒரு நாடு தாக்கிச்சுன்னு சொன்னால் இன்னொரு நாடு உதவிக்கு வரலாம். இப்போ சவுதி அரேபியா வந்து அமெரிக்க இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கு பாகிஸ்தான் உதவிக்கு போக முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற தாக்கப்பட்டது வந்து அமெரிக்கா தொடர்புடைய இந்த குழப்பம் இருக்குது. அப்போ இந்த போரை நிறுத்தினால்தான் ஒரு டிப்ளமசி துறையிலையும் வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும், பாகிஸ்தானுடைய அந்த பொருளாதார நெருக்கடிக்கும் குறைக்க முடியும் அப்படின்றதுனால பாகிஸ்தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்குது. இந்த போர்னால அதிக அளவு உள்நாட்டில் பொருளாதார நெருக்கடினா அது பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கலாமா? பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, ஆசிய நாடுகள் அத்தனைக்குமே. ஓகே, நீங்கள் ஜப்பானு, சைனா, தென்கொரியா, வியட்நாம், கம்போடியா, மியான்மர், மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸு, இலங்கை, நேபாளம், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த எல்லா நாடுகளுக்குமே பெரிய பிரச்சனை. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி ஒர்க் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒர்க் டைம் வந்து குறைக்கிறது. ஆமாம், வாரத்துக்கு 4 நாள் வேலை செஞ்சால் போதும். இதெல்லாம் மற்ற நாடுகள்லையும் இப்போ மற்ற நாடுகள்லேயும் அமலுக்கு வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து ரேஷனில் தான் பெட்ரோல் டீசல் கொடுக்குறாங்க. சில நாடுகளில் வந்து அல்டர்னேட்டிவில் தான் கார் ஓடணும் அப்படின்னு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. நேச்சுரல் கேஸ் வரலான்றதுனால உரங்கள் தட்டுப்பாடு, உர விலை வந்து அதிகரிச்சிருக்கு, விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உணவு உற்பத்தி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் மக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் மட்டும் 32 லட்சம் மக்கள் வந்து உள்நாட்டிலேயே இடம் பெயர்ந்திருக்கிறாங்க. லெபனானை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் மக்கள் தெற்கு லெபனான்லேருந்து அந்த நதியை கரைந்து வடக்கு லெபனானுக்கு போயிருக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. வளைகுடா நாடுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு துபாயில் ஒரு நண்பர் சொன்னார், துபாயில் அவங்க ஃபேமிலிலாம் இருக்கிறாங்களாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் பொருளே இல்லையாம், ரொம்ப குறைவான பொருள்கள் தான் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுன்றது ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கும், அங்கே வந்து சில பொருட்கள் தான் இருக்குது, விலையும் அதிகம். என்ன காரணம்னு சொன்னால் எந்த கப்பலும் வரல. ஓகே, அப்போ இது இப்போ சொல்கிற மாதிரி பேனிக் பையிங்லாம் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, இருந்தாலும் பையிங் பண்ண முடியும், இல்லாததை நீங்கள் வந்து என்ன பை பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வளைகுடா நாடுகளுக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரி, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு அல்லது வீட்டு உபயோகப் பொருள் எதுவாக இருந்தாலும் கண்டெய்னர் கப்பல் மூலமாக வரணும். இப்போ ஹோர்முஸை மூடிட்டதுனால எதுவும் அங்கே வந்து வரலை. இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த மிலிட்ரி பேஸை தொடர்ந்து ஈரான் வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது. இதில் அமெரிக்கா வந்து தரைவழி தாக்குதலில் கார்க் ஐலாண்டை பிடிக்கலான்றதுக்காக கிட்டத்தட்ட 50,000 வீரர்களை குவிச்சிருக்கிறாங்க. இந்த 50,000 வீரர்களை அந்த 17 இராணுவ தளங்களில் வச்சுருந்தா அங்கே ஈரான் வந்து தாக்குது. ஏற்கனவே சில வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த வீரர்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலு, அந்த மாதிரி மண்டபம், ஹாலு, இங்கே வந்து தங்க வைக்கிறாங்க. இங்கே தங்க வச்சாலும் அது பிரச்சனை, பெரிய நம்பரில் 50,000 வீரர்கள் அப்படின்றது. அப்போ ஒரே இன்னும் அந்த மக்களை வந்து டேஞ்சரில் தள்ளுறது இல்லை அமெரிக்கா வந்து. ஆமாம், சிவிலியன்ஸ் கூட தங்க வச்சு அவங்க அங்கேருந்து எதனா பண்ணால் அது இன்னும் டேஞ்சர் தான். அது
அதாவது இப்போ ஈரான் வந்து மிசைல்ஸோ ட்ரோனோ வந்து தாக்குது. வளைகுடா நாடுகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து மூலம் அதை வழிமறிக்கிறாங்க. அப்படி வழிமறித்து தாக்கும்போது அதனுடைய இடிபாடுகள் கீழே விழுது. அப்படி கீழே விழுந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு தமிழர் சந்தான செல்வம்னு பேர், ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், ஒரு எலக்ட்ரீஷியன், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே வந்து அவர் துபாயில் வேலை பார்க்குறாரு. குறிப்பாக அந்த நீர் சுத்திகரிப்பு ஆலை இருக்குல்ல, கடல் நீரை வந்து குடிநீராக சோர்ஸே அதானே. ஆமாம், அதில் ஒரு எமர்ஜென்சி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. வேலைக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் ரூமுக்கு வரும்போது அந்த ரூம் மேலே அந்த ட்ரோனுடைய இடிபாடுகள் விழுந்து நசுங்கி இறந்து போயிருக்காரு. அது நேரடி தாக்குதல் இல்லை, நேரடி தாக்குதல் இல்லை, அதில் இறந்து போயிருக்காரு. இப்போ அவர் பாடியை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கலெக்டரேட் எல்லாம் மனு கொடுத்துருக்குறாங்க. இவர் மட்டும் இல்லை, இந்தியர்களே ஒரு 6-7 இந்தியர்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கல்ஃபில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், க்ரூட் ஆயில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேலை பார்க்குறவங்க, துறைமுகத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆசிய நாடுகளை சார்ந்தவர்கள். குறிப்பாக பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை, இந்த தொழிலாளிகள் தான் வாழ்கிறாங்க. இந்தியாவிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சம் இந்தியர்கள் வாழ்கிறாங்க. அப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் இவங்க வேலை பார்த்து தான் ஆகணுன்றதுனால தான் இவங்க வந்து இறந்து போவதற்கான வாய்ப்பும் என்பது அதிகமாக இருக்குது. இது வந்து இந்த சோகம் இன்னைக்கு வந்து நடந்திருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரானுடைய இராணுவ பலத்தை அவங்க ஏவுகின்ற அந்த வசதிகளை எல்லாம் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடிக்கலைன்றது தான் இது வந்து தொடர்ந்து காட்டுது. நேற்று கூட கிட்டத்தட்ட 1000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர் பாம் வந்து அமெரிக்கா வீசி இருக்குது ஈரான் மேலே. இஸ்பான் அந்த ஏரியாவில் இராணுவ டார்கெட் மேலே வந்து வீசியிருக்காங்க. ஈரானும் வந்து சொல்லியிருக்குது. இப்படி ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்ட குண்டுகளை எல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய ஃபயர் பவரை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. வளைகுடா நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ என்ன செய்யறது. இன்னைக்கு கூட கத்தார் வந்து தயவு செய்து எனர்ஜி ஃபெசிலிட்டியில் தாக்குறதுனாச்சும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரையும் அட்டாக் பண்ணல. 2 தரப்புக்கும் எல்லா தரப்புக்கும் யார் எல்லாரும் இந்த போர்ல ஒரு பார்ட்டியா இருக்கிறீங்களோ எல்லாருமே இது மேல நடத்துற தாக்குறதுனாச்சும் நிப்பாடுங்கன்னு ஏதோ ஒரு கையை மீறி நிலைமை எல்லாம் போயிட்டு இருக்குது, இதனாச்சும் காப்பாத்துங்கன்ற மாதிரி தான் அவர் பேசல. அந்த தப்பு பண்ணது இஸ்ரேல் தானே. ஆமா, இஸ்ரேல் தான் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு பேசினை வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் கத்தாரை வந்து ஈரான் அடிச்சது. அதனால இந்த முதல் குற்றம் செய்தது என்பது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். பதில் தாக்குதலை தான் ஈரான் வந்து செய்கிறது. மறுபடியும் கேட்டதுக்கு பிறகு தாக்குதல் இனிமேல் நடத்த மாட்டோன்றதையும் ஈரான் வந்து வாக்குறுதி சொல்லுது. இப்போ இந்த எண்ணெய் நெருக்கடி வந்து க்ரூட் ஆயில் நெருக்கடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரலாற்றில் ஒரு 2-3 தடவை நடந்திருக்கு. ஒன்று வந்து 1956 வந்து எகிப்தினுடைய நாசர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டன் பிரான்ஸ்கிட்ட இருந்த சூயஸ் கெனாலை வந்து எகிப்தினுடைய தேசிய உடைமையாக மாற்றிடுறாரு. அப்போ வந்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிற பாதை என்பது தடைப்படுது. 2-3 வருஷம் தடைப்படுது. அப்போ அது ஒரு கிரைசிஸை வந்து ஏற்படுத்துது. அதன் பிறகு 1973 வந்து சிரியா, லெபனான் வந்து இஸ்ரேல் மேலே போர் தொடுக்குது. இஸ்ரேல் வந்து பதிலுக்கு தாக்குது. அப்போ அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் உற்பத்தியாளர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இனிமேல் வந்து ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 2-3 வருடங்கள் போகுது. அது வந்து குறிப்பாக முன்னேறிய நாடுகளுக்கு, வல்லரசு நாடுகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துது. ஏன்னா அப்போ வந்து க்ரூட் ஆயில் இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து சோலார் எனர்ஜியோ அல்லது வந்து காற்றாலைகள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது இதெல்லாம் இப்போ இல்லைல்ல. முழுக்க க்ரூட் ஆயிலை நீங்கள் சார்ந்து தான் எரிபொருள் இருந்து வேலை செய்யுது. அப்போ அந்த நாடுகள் பெரும் பாதிப்பு அடைஞ்சுது. ஒரு 2-3 வருஷத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அதனுடைய பாதிப்பு என்பது 10 வருடங்கள் நீண்டிருக்கு. இப்போ இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடல் வழியாக அந்த மாதிரி ஒரு நெருக்கடி மீண்டும் வருமா அப்படின்னு வல்லுநர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை சரியாக அந்த போர் நிறுத்தம் வந்து ஹார்முஸ் வந்து திறந்தாலும் கூட இதை சரி செய்வதற்கு வந்து மாத கணக்கில் ஆகும், சில இது வருடக்கணக்கில் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை உடனே முடிய போகிறதில்ல. இது ஒன்று. அடுத்தது ஹூத்தீஸ் வந்து இன்னும் செங்கடல் பகுதியை வந்து அவங்க மூடலை. அவங்களும் அதை மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாரசீக வளைகுடா வழியாகவும் போக முடியாது, செங்கடல் வழியாக எதுவுமே போக முடியாது.
அப்புறம் நீங்கள் வேற ஏதாவது கண்டெய்னர் கப்பல் போகணும் அப்படின்னு சொன்னால் தென்னாப்பிரிக்காவை சுற்றி கொண்டு அப்படி தான் நீங்கள் மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியும். அதில் இன்சூரன்ஸ் பணம், பயண செலவு வரைக்கும் எல்லாமே வந்து அதிகம். இப்படி ஒரு சிக்கலை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் வந்து கணிக்கிறாங்க. ஊத்திஸ் சொல்கிறீங்களே, அவங்க வந்து ஒரு அரசு கிடையாது, அவங்க ஒரு ஆயுத குழு தான். ஆனால் ஊத்திஸ் வந்து இந்த போரில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பெரிய ஆபத்து இஸ்ரேலுக்கு, ஒரு பெரிய நெருக்கடின்னு சொல்லப்படுது இல்லை. ஒரு ஆயுத குழுவால் எப்படி வந்து ஒரு நீர்நிலையை வந்து கட்டுப்படுத்த முடியும்? ஒரு ஆயுத குழு எப்படி வந்து ஒரு நாடுக்கு, இஸ்ரேல்ன்றது ஒரு பெரிய இன அழிப்பை செஞ்ச ஒரு நாடு, அந்த நாடுக்கு இவங்களால அபாயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யார் இவங்களால என்ன தாக்கத்தை செஞ்சிட முடியும்? அவங்க ஆயுத குழுன்றதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஏமனில் இருக்கக்கூடிய மேற்கு, வடமேற்கு, அப்புறம் தலைநகரம், இந்த பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குழுவாக அவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏமனில் பாதி இடம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இந்த ஹூத்தீஸ் அல்லது ஹவுத்தீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த இயக்கத்தினுடைய பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1990 இதை ஆரம்பித்த ஒரு பேர் வந்து ஹூத்தி. அவருடைய பேரால் இந்த இயக்கம் அழைக்கப்படுகிறது. அவருடைய சகோதரர் தான் இன்னைக்கு அதனுடைய தலைவராகவும் இருக்கிறார். இவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லீம்கள். ஈரானில் இருக்கிறவங்க ஷியா பிரிவு தான், இவங்களும் ஷியா தான். அதில் ஒரு சின்ன பிரிவு. இவங்க வந்து ஈரானுடைய சப்போர்ட்டில் தான் சண்டை போடுறாங்க. அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்போ சன்னி நாடுகளான அமீரகம், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் ஹூத்திஸை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 2015 விமானங்கள் மூலமாக தாக்குதல் தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. ஏமன் மேலே, குறிப்பாக ஹூத்திஸ் மேலே நடத்தியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணினாங்க. அவங்க பயன்படுத்தின விமானங்கள் எல்லாமே எஃப் வரிசை விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த போரை தொடர்ந்து அவர்கள் குண்டு போட்டும் கூட ஹூத்திஸை அவர்களால் அழிக்க முடியவில்லை. ஹூத்திஸில் அவங்க கட்டுப்பாட்டில் தலைநகரமும் வடமேற்கு, வடக்கு ஏமனும் இருந்ததை வந்து அவர்களால் ஒன்றும் பண்ண முடியலை. அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அடுத்தது அமீரகத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இதில் ஒரு கருத்துப்பேடு வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க அந்த போரை வந்து நிறுத்திட்டாங்க. சவுதி அரேபியாவுக்கு என்ன கோபம்னா, இந்த போரில் வந்து அமெரிக்கா நமக்கு உதவி பண்ணலை அப்படின்னு சவுதி அரேபியாவுக்கு கோபம். இதுதான் ஹூத்திஸ் வந்து அவங்க ஸ்ட்ராங்கானதனுடைய ஒரு வெளிப்பாடு. அடுத்தது ஏமன் வந்து மற்ற வளைகுடா நாடுகளைப் போல ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு இல்லை, ஒரு ஏழை நாடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்கே வந்து உணவு மற்ற பராமரிப்பு வசதிகளில் ஐநாவினுடைய நிறுவனங்கள் மூலமாக தான் அந்த நாட்டிற்கு போய் சேருகிறது. இன்னமும் அந்த நாட்டில் வந்து ஒரு நிலையான அரசியல் வருவதற்கு இந்த வளைகுடா நாடுகளோ அமெரிக்காவோ தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹூதிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசா போர் வந்தால், காசா மேலே இஸ்ரேல் போர் தொடங்கிய போதே எங்கள் மக்களை நீ தாக்காதன்னு சொல்லி அப்போவே இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. செங்கடலில் வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான கப்பல்கள் போனால் அடிப்போன்னு சொல்லி நிறைய கப்பலை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இப்போ ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு, அங்கே சுப்ரீம் லீடர் இவங்கெல்லாம் கொல்லப்பட்ட பிறகு, நீங்கள் வந்து ஒரு அநீதியான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் வந்து இப்போ இஸ்ரேல் மேலே தாக்குதலை வந்து தொடுத்திருக்காங்க. இவர்களும் இந்த செங்கடலை மூடுகின்ற ஒரு வேலையை செய்தார்கள் என்றால் இந்த பொருளாதார நெருக்கடி இன்னும் அதிகமாகும். அவங்களால மூட முடியுமா? கண்டிப்பா மூட முடியும்னா அட்டாக் பண்ண முடியும். அதான் அதுக்கு பயந்து, அதாவது அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்றதுக்காக மற்ற நாடுகள் அதை முடியாது, தாண்ட முடியாத அளவுக்கு அந்த யோசிப்பாங்க. ஆமா, கப்பல்கள் வராது, கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து காப்பீடு வந்து கொடுக்காது. இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்க போனீங்கனாலே பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ வந்து இஸ்ரேல் வந்து 3 முனையில இருந்து தாக்குதல் நடக்குது. ஒன்று ஹிஸ்புல்லாட்ட போய் நீ தரைப்படை இறக்கி அங்கே அடி வாங்கிட்டு இருக்கிற. அடுத்தது ஈரான்லேருந்து டைரக்டாக ஏவுகணை மிசைலையும் வந்திருக்கு. இன்று கூட மத்திய இஸ்ரேலில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வந்து ஈரான் தாக்கி இருக்குது. அந்த படங்கள்லாம் அல்ஜசீரால வந்துருக்கு. ஒரே தாக்குதல் 200 சில்லற பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. நடந்ததுல இதான் பெரிய தாக்குதல். இது வரைக்கும் இஸ்ரேலில் வந்து காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை 6000 பேர். 6000 பேருக்கு மேலே காயமடைஞ்சிருக்காங்கன்னா இறந்தவங்க ஒரு 20-30 பேர் இருக்கும். இந்த இழப்பீடை இஸ்ரேல் வந்து குறைத்து கூட காண்பிக்கலாம். அப்புறம் வந்து பல கட்டிடங்கள் வந்து சிதிலமாக்கப்பட்டிருக்குது. அப்போ லெபனானில் ஹிஸ்புல்லாக்களும் இவ்வளவு குண்டு போட்டு தரைப்படை இறக்கியும் கூட அவர்களும் ஏவுகணைகள் மூலம் தாக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தெற்கிருந்து ஹூத்திஸ், வடக்க ஹிஸ்புல்லாக்கள், கிழக்கு பகுதியிலிருந்து ஈரான்,
இந்த மும்முனை தாக்குதலில் வந்து இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலினுடைய முப்படைகள் தளபதியே என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நம்ம ரிசர்வ் ஃபோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் நமக்கு வந்து போர் வீரர்கள் எண்ணிக்கை வந்து பத்தாது, நம்ம கெப்பாசிட்டியும் தாண்டி ஏற்கனவே அந்த போரில் மூழ்கிட்டோம், எண்ணிக்கை பத்தாது, இன்னும் வந்து ஒரு 30,000-50,000 வீரர்கள் வந்து வேணும். எங்கே போக முடியும்? அது ஒரு சின்ன நாடு. 18 வயசு ஆனால் கட்டாய இராணுவ பயிற்சி கொடுக்குறீங்க, அவங்களெல்லாம் வர சொல்லியாச்சு, லீவு கிடையாது, வந்து சேருங்கன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு பிறகு அவங்களால வந்து தாக்க முடியல. இது அவங்களுடைய பிரச்சனை. அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலியாகிட்டு இருக்கு. இல்லைன்னா அமெரிக்க வீரர்களை இராணுவ தளங்கள்லேருந்து ஹோட்டலில் கொண்டு போய் வைக்கிற உன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் அங்கேயே நீ இருக்கலாம். அப்போ அதில் வந்து ஆயுதங்கள் பற்றாக்குறை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத முதலாளிகள்லாம் கூடி நீ ஓவர் டைமாக உற்பத்தி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மாத கணக்கில் ஆகுது. ஒரு லிமிடேஷன் இருக்கு, எவ்வளோ இருக்கோ அதுக்கு அப்படிதான் பண்ண முடியும். திடீர்னு வந்து உற்பத்தியை அதிகரிக்க முடியாது. இந்த போர்னால யாருக்கு ஆதாயங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டாப் 10 இராணுவ தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய அது போயிங்லாம் இருக்குது, அந்த நிறுவனங்களுக்கு தான் இதனால ஆதாயம். அந்த லாபியோட ட்ரம்ப் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறாரு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இப்போ உலக நாடுகள், நேட்டோ நாடுகள்லாம் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாமே போற முடிங்கன்னு வந்து சொல்றாங்க. ஸ்பெயின் வந்து பகிரங்கமாவே சொல்லி, ஸ்பெயின் இந்த போர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜை வந்து உலகத்துக்கு சொல்லுது. இதுக்கு மேலேயும் வந்து அமெரிக்கானா ஒரு பெரிய கும்பு கிடையாது அப்படின்னு. அமெரிக்காவை எந்த அளவுக்கு, அமெரிக்காவும் இஸ்ரேலையும் இனப்படுகொலைக்காரன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்பெயின் அவங்க ஏன் அந்த அளவுக்கு இது முன்னல்லாத அளவுக்கும் இல்லை மற்ற நாடுகள் பண்ணாத அளவுக்கும் அந்த விமர்சனத்துக்கான அதனுடைய அந்த பிரதமர் தான் முக்கியமான காரணம். பிரதமர் அவருடைய கட்சி வந்து அப்படி நியாயமாக நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற நேட்டோ நாடுகள் வந்து இந்த போரை எதிர்க்கவில்லை என்றாலும் கூட ஆதரவாகவும் இல்லை. ட்ரம்ப் கூப்பிட்டதுக்கு அவங்க யாரும் வந்து படை அனுப்பலை. 2003 ஈராக் போரின் போது அவங்க அனுப்புனாங்க, இதுக்கு வந்து அனுப்பலை. ட்ரம்பும் அவர்களை கோழைகள் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் செய்வதற்கு இதுவும் முக்கியமான காரணம். ஓகே, மற்ற நேட்டோ நாடுகள் நம்ம கூட வரல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். நெதன்யாகு கூட வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இடிபாடுகளுக்கு இடையே இருந்து பேசும்போது மற்ற உலக நாடுகள்லாம் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும், எவ்வளோ பெரிய கொலகார நாடு பாருங்க அப்படின்னு பகிரங்கமாக கோர்றாரு. கோரியும் கூட எந்த நாடும் உதவி செய்வதாக இல்லை. அவங்க எங்க நாடுகளுக்கும் அந்த த்ரெட் இருக்குதுன்னு நெதன்யா சொன்னதெல்லாம் பொய்ன்னு யூகேவும் மறுத்துட்டாங்க. அப்போ நீ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய இந்த போர் வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்க, இதனுடைய நோக்கம் வந்து என்ன, அந்த நோக்கம் ஏன் நிறைவேற்ற முடியலை, ஏன் வந்து ஒரு மாதத்தை தாண்டியும் போர் நடக்குது, இன்னும் இந்த போர் இழுபட்டால் யாருக்கு பாதிப்பு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நீண்டகால போர் அப்படின்றதற்கு தயாராக தன்னுடைய நாட்டையும் பொருளாதாரத்தையும் மிச்ச இராணுவத்தையும் தயார்படுத்தி வச்சுருக்கிறாங்க. யார் கொல்லப்பட்டாலும் மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு நெட்வொர்க்கையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதில் இன்னொன்று கூட குறிப்பாக ஒரு வேளை காலான் படை உள்ளே வந்தால், அமெரிக்காவோட காலான் படை உள்ளே வந்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கு 1,00,000 ஈரானிய வீரர்கள் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். 20 வருஷம் அவங்க இதுக்காகவே வந்து பயிற்சி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து வெறும் இஸ்ரேலுக்கான ஒரு தயாரிப்பு மாரி மட்டும் தெரியல. அமெரிக்கா இன்னைக்கு ஒரு நாள் இப்படி செய்யும், அதுக்காகவே அதை எதிர்கொள்றதுக்காகவே அவங்க நாட்டை தயாராக வச்சிருக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? ஆமாம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 போர் நிறுத்தம் வந்து 50% அவங்களுக்கு தேவையாக இருந்தாலும், இல்லை ஈரானுக்கு இன்னும் ஒரு பாடம் கொடுக்கணும்னா அந்த கார்க் தீவை கைப்பற்றி ஹோர்முஸை திறந்து விடணும், அதுவும் இருக்குது. அப்போ வந்து அதாவது அந்த மாதிரி சண்டை போடுறவன் வந்து தோக்க என்ன ஆகுன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக அடிப்போம் அப்படின்னு போய் சிக்கிக்கிறது இருக்கு இல்லையா. சீட்டாடுறவங்களும் அப்படி சொல்லலாம், இந்த வாட்டி சூதாட்டத்தில் இந்த தடவை விட்டா அடுத்த தடவை பிடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அமெரிக்காவோட நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவர்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே 50,000 வீரர்களை கொண்டு குவிப்பதற்கு இதுதான் வந்து காரணம். ஒரு கால் அப்படி வந்து கார்க் தீவை இவர்கள் பிடிக்கின்ற முயற்சியில் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக பல நூறு அமெரிக்க வீரர்கள் வந்து கொல்லப்படுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க வந்து அந்த டெரைனை பற்றி அறிந்தவர்கள் ஈரானுடைய வீரர்கள். அந்த தீவை விட தரைப்பகுதி உயரமான இடம், மலைப்பாங்கான இடம். அதனால் அந்த தீவை வந்து இவர்கள் வந்து இறங்கினாங்கன்னா அவர்கள் வீழ்த்துவது அப்படின்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதனால தான் அமெரிக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்கு. அமெரிக்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தரைப்படையில் போரிட்ட அனுபவமே இந்த ஜெனரேஷனுக்கு இல்லை.
இப்போ ஈராக்கு அதாவது இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் படையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இருக்கு, அப்படி கிடையாது. கிடையாது. ஈராக்கு ஆப்கானிஸ்தான்லாம் முடிச்சு அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்களே கூட நேரடியான தாக்குதல் அப்படின்னா அமெரிக்க வீரர்கள் பெரிய அளவில் அப்படி போர்லலாம் பங்கேற்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ரொம்ப சேஃபாக பட்டனை தட்டினா மிசைல்ஸ் போய் போகும், ட்ரோன்ஸ் வந்து தாக்கும், அல்லது விமானப்படையின் மூலமாக குண்டுகளை வந்து போட்டுட்டு வந்துடுறது. இப்போ இருக்கிற நவீன விமானங்கள்லாம் நீங்கள் வந்து ஈரான் எல்லைக்கு, அதாவது ரொம்ப தூரம் தள்ளி இருந்தே நீங்கள் ஏவுகணைகளை ஏவ முடியும். ஈரானுக்கு பக்கத்தில் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால ஈரானுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் அது படாமலே நீங்கள் வந்து தாக்க முடியும். இப்படி சேஃபாக போர் செஞ்சு தான் அவங்களுக்கு அனுப்புவோம். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈராக்கோட சண்டை போட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து அந்த மாதிரி பயிற்சியில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹிஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி, ஹூத்திஸ் இருந்தாலும் சரி, இவர்கள்லாம் இந்த தாக்குதலுக்கு பழக்கப்பட்டவர்கள், பயிற்சி எடுத்தவர்கள். அதனால இவங்கள்லாம் அதை வந்து சண்டை போட முடியும். இவங்க வந்து அப்படி சண்டை போட முடியாது. பொதுவாகவே நீங்கள் சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் கூட ரஷ்யாவுக்கு இருந்த அந்த இராணுவ அனுபவம் வந்து அமெரிக்க இராணுவத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் வியட்நாமில் தோத்ததாக இருக்கட்டும், ஈராக் ஆப்கானிஸ்தானில் தோத்ததாக இருக்கட்டும், அது அந்த இது வந்து சொல்லலாம். இன்னைக்கு டெக்னாலஜி அப்படின்றது வேற வழியில் போயிடுச்சு அப்படின்றதுனால இவங்க சேஃபாக வந்து சண்டை போடுறாங்க. அதனால் வந்து ட்ரம்ப் வந்து ரெண்டு மனசும் இருக்குது. போர் நிற்கிறன்றது உலக பொருளாதார நெருக்கடி, உலக நாடுகளின் அழுத்தம் அதுவும் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இந்த கார்கை இதை மட்டும் பிடிச்சிட்டு ஹோர்முஸை திறந்து விட்டால் முடிஞ்சிருமே அப்படின்னு ஒரு விபரீதமாக யோசிக்கிறதும் இருக்கு. ஏன்னா அவர் இப்போ அதை திறக்காம விட்டா அவரோட ஈகோ அப்படி யோசிக்கும்ல, இப்போ மதிக்கல, நம்மளால முடியாதுன்றதை நம்மளே ஒத்துக்கிட்டோம், இவங்களே உலகத்திலே அதிக வலிமையான ஆர்மி வச்சிருக்கிறது தான் இவங்களே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறந்துட முடியும், அப்படி முடியாது, அங்கே போய் அவங்கள அடிக்க முடியாதுன்றதான் மற்ற நாடுகளை கூப்பிடுறாங்க. சரி, இதை திறக்காமலே அவங்க கண்ட்ரோல்லே இருக்கட்டும், போரை முடிச்சுக்கிட்டோன்னா அது அவரை தோல்வியாக வரலாற்றில் பதிவு போடுமோ அப்படின்றதுக்காகவே அவர் இருக்காரு. அந்த அதுவும் சேர்ந்து வேலை செய்யும்ல. இப்போ அவர் பிரச்சாரத்தில் நான் போரே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சவுடால் அடிச்சுட்டு இப்போ போர்னு இறங்கியாச்சு. இறங்கி மூஞ்சியில் கரியை பூசிட்டு வந்தால் என்ன ஆகிறது அப்படின்றதும் இங்கே ஆப்ரேட் ஆகுது. அதனால அவங்க டக்குன்னு இறக்கிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு ஊசலாட்டத்தில் வந்து முடிவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் வந்து இருக்கு. அடுத்தது உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே நெருக்கடியில் சந்திச்சுட்டாங்க. இப்போ ஜப்பான், தென்கொரியா, சைனா இவங்கெல்லாம் அவங்களுடைய ரிசர்வ் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் அவங்க வச்சுருக்கிறதுனால அந்த நாடுகள் கொஞ்சம் சமாளிக்கலாம். ஆனால் இந்தியா போன்ற இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ஒரு சில வாரங்கள் தான், 2 வாரம் 3 வாரம் 4 வாரத்துக்கு மேலே இங்கே ரிசர்வ் என்பது இல்லை. இப்போ வளைகுடா நாடுகள்லேருந்து ஆயிலோ நேச்சுரல் கேஸோ வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வீட்டு உபயோக சமையல் எரிவாயிலிருந்து பெட்ரோல் டீசல் வரைக்கும் தட்டுப்பாடு ஏற்படும், விலை உயரும். இப்போ இந்த எலெக்ஷன் 5 மாநில தேர்தல் எலெக்ஷன் நடக்கிறதுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறினாலும் இங்கே வந்து பெட்ரோல் டீசல் பொருள் ஏற்றாமல் இருக்குது. எலெக்ஷனுக்காக தான் ஏற்றப்படாமல் இருக்குது. 5 மாநில எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்குள்ளே வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படாது, உண்மையா? கண்டிப்பாக ஏற்றப்படும். இப்போ கலால் வரியை குறைச்சிருக்காங்கல்ல. ஆமாம், அது குறைச்சதுனால விலை குறைஞ்சிடல. அந்த விலையேற்றத்தை வந்து மறைமுகமாக சமாளிப்பதற்கு அந்த கலால் வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ வருகின்ற ஒரு சில கப்பல்களின் மூலமாக எரிவாயும் குரூடாயிலும் இருந்ததுனாலும் கூட இவற்றினுடைய நுகர்வு என்பது சில பல நாட்களில் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து விலை ஏற்றுறது சில பல நாட்கள்ன்றது கான்சியஸாக தான் சொல்கிறீங்களா? சில பல நாட்கள். ஆமாம். ஏன்னா இப்போ கல்ஃப் வந்து மூடித்தானே இருக்குது, பாரசீக வளைகுடா என்பது மூடித்தான் இருக்குது. சில கப்பல்கள் நட்பு கப்பல்களை நாங்கள் விடுகிறோன்னு ஈரான் வந்து சொல்லுகிறது. பாகிஸ்தான் கப்பல் வருது, இந்தியா கப்பல் வருது, இந்த கப்பல்கள்லாம் சைனா கப்பல் வருது, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. சில கப்பல்கள் மேலே அவங்க அடிக்கிறாங்க. அப்படி தான் இப்போ பேசணும்ல முன்னாடி ஒரு இதுக்கு குவைத்துக்கு சொந்தமான ஒரு கப்பலை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் இது ஒன்று. ரெண்டாவது, வளைகுடா நாடுகளில் வந்து எண்ணெய் உற்பத்தியும் எரிவாயு உற்பத்தியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாமே வந்து இப்போ கடல் நீரை குடிநீராக்குகிற அந்த ஆலைகளே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தண்ணியே அங்கே கிடைக்க முடியாது. அதனால் கல்ஃப் நாடுகள் வந்து வழக்கமான எண்ணெய் உற்பத்தி என்பது அங்கே இல்லை, ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ ஹோர்முஸை திறந்தீங்கன்னாலும் கப்பல் போய் அங்கே ஃபில்லப் பண்ணுறதுக்கு குரூட் ஆயில் வேணும்ல. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க எடுத்த குரூட் ஆயிலை வந்து கப்பல்களை ஏற்றி அப்படி தான் ஒரு 1000 கப்பலோ 2000 கப்பலோ இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்கிது, அவ்வளவுதான் வந்து இருக்குது.
அதுக்கு மேலே சப்ளை பண்ணணும்னா இதை சரி செய்வதற்கு சில பல மாதங்கள் ஆகும். இப்பயும் கல்ஃப்ல இருக்க இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் குறைச்சிட்டாங்களே ப்ரொடக்ஷனை, ஆமாம், வியாபாரம் பண்ண முடியாது. இது சரியாவதற்கு வந்து கண்டிப்பாக பல மாதங்கள் ஆகும்போது கண்டிப்பாக இந்த நெருக்கடி என்பது வரும். அப்போ இந்த போரை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்கள் முடித்து இந்த நிலைமைகளை வந்து சரியாவதற்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணினால் மட்டும்தான் வந்து ஏழை நாடுகள் தப்பிக்க முடியும். 70களில் நடந்த எண்ணெய் நெருக்கடி என்பது வந்து வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு, இப்போ பாதிக்கப்படுறது முதன்மையாக ஏழை நாடுகள், ஆசிய நாடுகள். அப்போ இதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கடும் அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி தான் பாகிஸ்தான் ஒரு முயற்சியை வந்து எடுக்குது. ஆனால் நான் ஈரானுக்கும் ஃப்ரெண்டு, இஸ்ரேலுக்கும் ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மோடி அரசு அது தொடர்பாக எந்த முயற்சியும் வந்து எடுக்கலை. இருந்தாலும் ஈரான் வந்து இந்தியாவினுடைய கப்பல்களை வந்து போனால் போகுதுன்னு சொல்லி அனுமதிக்குது. அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஒருத்தான ஒரு அரசியல் ஒரு டிப்ளமசி வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல. பாகிஸ்தான் ஒருவேளை இந்த மத்தியஸ்தனத்தை பண்ணிடுச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு அவமானமா? அப்படி எதனா இல்லை, உலக அளவில் பாகிஸ்தான் பேர் எடுத்துரும்ல. பாகிஸ்தானுடைய இமேஜ் வந்து எங்கேயோ போயிடும். ஒரு பெரிய போரை நிறுத்தினேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அதான் பார்கெனிங் கெப்பாசிட்டி மற்ற விஷயங்கள்ல, ஏன்னா அது அவங்க பார்கெயின் பண்ண போகிறதே நம்ம கூட இருக்கிற பிரச்சனைகள் தான். ஆமாம், வந்துடும். அது வந்து இந்தியாவு, அதனால் பாகிஸ்தானுடைய இமேஜ் உயரும், இந்தியாவினுடைய இமேஜ் வந்து சரியும். இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மக்கள் அதிகம் உள்ள நாடு, வளர்ந்து வருகின்ற நாடு, நாடு, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. இவர் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு 5 நாட்களுக்கு பிறகு தான் அந்த அஞ்சலி புத்தகத்தில் வந்து அஞ்சலின்னு எழுதிட்டு வாரீங்க. அப்போ இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ கண்டித்து இந்த போரை நிறுத்துவதற்கு வெளியுறவு கொள்கை மூலமாக, துறை மூலமாக எந்த முயற்சியும் வந்து இந்தியா வந்து எடுக்கலை. அது வெறும் இமேஜ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை. இன்றைக்கி வட இந்தியாவிலலாம் மக்கள் வந்து காலி சிலிண்டர் எடுத்துகிட்டு அந்த கேஸ் ஏஜென்சிகளை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு சிலிண்டரை வச்சுருக்கிற வீடுகள் தான் அதிகம். அவங்க ஒரு சிலிண்டர் போயிடுச்சுன்னா அடுத்த சிலிண்டர் எப்போ வரும்னு தெரியல. இது வட இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதே போல் வந்து பெட்ரோல் டீசலும் வந்து விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் விலைவாசி கண்டிப்பாக உயரும்ல. அது உணவுப் பொருள், காய்கறிகள், அரிசி, அது எது கோதுமை எதுவாக இருந்தாலும் லாரியில் தான் வருது. லாரி டீசலில் வந்துச்சுன்னா அது விலை வந்து உயரும். உரம் தட்டுப்பாடு, உரத்தட்டுப்பாடு இருந்தால் இன்னும் சொல்லவே வேணாம், உற்பத்தியே பண்ண முடியாது. அரிசி, கோதுமை, மற்ற பயிர்கள் வந்து விளையாது, ஈல்டு கிடைக்காது. முன்ன வந்து 100 கிலோ கிடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் கிடைக்கும். அப்போ உரங்கள் கண்டிப்பாக தேவை. ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு அழிவை வந்து இந்த போர் வந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த இஸ்ரேலோ அமெரிக்காவோ இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் இந்த அநீதியான போரை வந்து துவக்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த போர் நிறுத்தப்படணுன்றது உலக அளவில் நாடுகள் வந்து ஒரு கூக்குரல் கொடுக்கணும். மக்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நோ கிங்ஸ் அப்படின்ற முறையில் 50 ஸ்டேட்டுகளுக்கு மேலே வந்து மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த இமிக்ரேஷனில் மக்களை வந்து பிடிச்சு கொண்டு வெளிநாடுகளில் கொண்டு விடுறது இருக்கு இல்லையா, இந்த இமிக்ரேஷன் அடக்குமுறை அதை எதிர்த்து போராடுறாங்க. அடுத்தது இந்த இஸ்ரேல் அமெரிக்கா போர் வந்து ஈரான் மேலே பண்ணிட்டு இருக்கிற அதை எதிர்த்து போராடுறாங்க. காசாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இப்போ மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சு. அந்த போராட்டம் வந்து அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து, ஆமாம், ஐரோப்பிய நாடுகளில் கூட வந்துருக்கு. அதே தேதியில் ஜப்பான் பிரதமரை வந்து இவர் இன்சல்ட் பண்ணும்போது ஜப்பான்லேயே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அவ்வளோ மக்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நடக்குது. இலங்கை வந்து 2 அமெரிக்க போர் விமானங்களே இறங்குறதுக்கு தடை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இது பார்க்கும்போது மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் ஆட்சியாளர்களும் அரசுகளும் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தால் மட்டும்தான் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் அதில் வந்து உறுதியாக இருந்து பின்வாங்குற வழியை வந்து யோசிப்பார். அது இப்போ நோ கிங்ஸ் நோ த்ரோன்ஸ் நோ ட்ரம்ப்னா அது ட்ரம்ப் அந்த ஆட்சி என்னவா சொல்கிறாங்க? சர்வாதிகார ஆட்சி. ஓகே, ஒரு மன்னராட்சி மாதிரி வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சியாக ட்ரம்ப் ஆள்றாரு. சர்வாதிகாரம் வந்து ஜனநாயகத்தில் இடம் இல்லை சர்வாதிகாரத்துக்கு அப்படின்ற மீனிங்கில் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை என்பது வந்து ஒரு இயக்கம் நடத்துறதில்ல, பல இயக்கங்கள் குழுக்கள் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. அதில் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் கலந்துருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக நடக்குது. சமீபத்தில் அதிக எண்ணிக்கையோடு நடக்குது. ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது பரவி இருக்குது. இப்போது காசால போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறியும் வந்து
இங்கே பாலஸ்தீன மக்கள் மேலே தாக்குதல் நடக்குது, அதுவும் பயங்கரமான தாக்குதல்லாம் நடக்கிறதா சொல்லப்படுது. அதை பற்றி உங்கள் கருத்து? இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானை அடிக்குது, ஹிஸ்புல்லாக்கில் லெபனானில் அடிக்கிறது மட்டும் இல்லை, காசாவில் வந்து போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அங்கேயும் தொடர்ந்து அடிக்குது. தொடர்ந்து வந்து அங்கே மக்கள் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக வந்து இந்த வெஸ்ட் பேங்குன்னு சொல்லக்கூடிய மேற்கு கரை இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாலஸ்தீன மக்கள் திரளாக வாழ்கிறாங்க. அந்த இடத்தை வந்து சட்டவிரோத யூத மக்களை குடியேற்றம் செய்து அங்கே பாலஸ்தீன மக்களை வந்து விரட்டுகின்ற வேலையை இஸ்ரேலிய அரசு திட்டமிட்டு செய்கிறது. ராணுவ வீரர்களும் செய்கிறாங்க, மக்களும் யூதர்களும் வந்து பாலஸ்தீனர்களை யூத வெறியர்களும் அதை வந்து செய்கிறாங்க. வண்டியை விட்டு ஏற்றுறது, அடிக்கிறது, ரோட்ல துப்பாக்கி வச்சு சொல்றது. இப்போ அந்த அங்கே இல்லீகல்லாம் வந்து குடியேறின அந்த யூதர்கள் துப்பாக்கி வச்சுக்கிட்டே வந்து சுட்டுக் கொள்றாங்க. இந்த இது வந்து நடக்குது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வந்து கைது செய்வது. இப்போ இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, பாலஸ்தீன மக்களை வந்து மரண தண்டனை கொடுக்கறது. யாரெல்லாம் வந்து தீவிரவாத வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கறது. தீவிரவாதம்னு கூட அது இல்லை, அது சொல்ல படிச்சு பார்த்தா கொடுங்காயம் ஏற்படுற மாரி ஒரு தாக்குதல் ஈடுபடுறவங்க. ஆமாம், அது இந்த மாதிரி தாக்குதலாம் சரி. ஆனால் அவங்க வந்து பாலஸ்தீனர்கள் மட்டும்தான், யூதர்கள் கிடையாது. யூதர்கள் கிடையாது. இப்போ யூதர்கள் எவ்வளோ பேர் வந்து வெஸ்ட் பேங்க்ல வந்து பாலஸ்தீனர்களை கொண்டிருக்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவினுடைய CNN டீம் வந்து அதை ஷூட் பண்ணிட்டு இருக்குது. உடனே வந்து ஒரு பெட்டாலியன் போய் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள இது பண்ணி கேமராலேயே வந்து நாங்கள் பாலஸ்தீனர்களே பழி வாங்குவோம், என்ன பண்ணுவ நீ அப்படின்னு விடுறாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து அந்த பெட்டாலியன் வந்து பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாற்றிருக்கு. அதாவது இவங்க யூதர்கள் வந்து பாலஸ்தீனர்களை தாக்குறாங்க, அதை இவங்க ராணுவ வீரர்களும் தாக்குறாங்க, அதை இவங்க கவர் பண்ணுறாங்க. அதை கவர் பண்ணதுக்காக இந்த ஆமாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி கேமரா முன்னாடியே நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் வந்து பேசுகிறான். அப்படி வந்து வெறியோட வந்து பேசுகிறான். இப்போ அந்த பெட்டாலியனை வந்து மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது பல மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த புதிய சட்டம் இருக்கு இல்லையா, பாலஸ்தீனர்களை தூக்கில் போடலாம், அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து காசாவில் இன்னைக்கு வந்து 72,000 மக்களை வந்து கொலை செய்து, லெபனானில் வந்து இப்போ ஒரு 1000க்கு மேலே, ஈரானில் வந்து 2000க்கு மேலே, இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்கவே, சவுத் லெபனான்ல ஆக்கிரமிப்பே செஞ்சுட்டாங்க. ஆமாம், இவ்வளவும் வந்து செய்தும் கூட உலக நாடுகள் வந்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ கண்டிக்க முடியலை அப்படின்றது. இந்த உலகத்தில் வந்து ஒரு ஜனநாயகம் என்பது இல்லை, அதாவது வந்து யார்கிட்ட வந்து பலம் இருக்குதோ அவன் வச்சதான் சட்டம் அப்படின்றதை நோக்கி வந்து போயிட்டு இருக்குதான்னு ஒரு சந்தேகம். அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த போரை அமெரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இது எங்கே முடியும், என்னென்னலாம் அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களான்றதே அவங்க யோசிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் இஸ்ரேல் வந்து அதை கால்குலேட் பண்ணி தான் செஞ்சுருக்குதோ. நமக்கு வந்து அமெரிக்கா கிட்டேருந்து போதுமான பேக்கப் இருக்குது, தாக்குதல் பெரிய அளவில் நம்மளுக்குள்ள சேதத்தை ஏற்படுத்தாது. அப்படி சேதம் ஏற்படுதுன்னா அது கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் ஏற்படும், அங்கே தான் யூஎஸ் பேஸ் அதிகமாக இருக்குது, இவங்க அங்கே தான் தாக்குவாங்க. ஏன்னா இஸ்ரேலில் ஏற்பட்ட உயிரிழப்பை விட கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் அதிகம், அமெரிக்க ராணுவர்கள் உயிரிழந்தது தான் அதிகம், இஸ்ரேலில் கம்மி தான். இப்படி ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து போரை முடிக்கணுன்றதும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு போர் நடந்திருக்கிறதே அவங்களுக்கு ஆதாயம். யூஎஸ்க்கு முடிச்சாகணும், ஈரானுக்கு முடிச்சாகணும், இஸ்ரேலுக்கு இப்படி ஒன்று நடத்துறது தான் ஆதாயன்ற மாரி அதை தெளிவாக அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் அந்த போரே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்களால எல்லாரும் சஃபர் ஆட்டான் அந்த போர் நடக்கட்டும்ன்றத யோசிச்சிருக்காங்க. அது உண்மைதான். போர் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்படி நினச்சி ஆரம்பிக்கிறாங்க, அமெரிக்காவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ட்ரம்ப் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போது தயாரிச்சுட்டா மத்திய கிழக்கு ஃபுல்லாக பிரச்சனை, நம்ம கண்ட்ரோல் போயிடும், இப்படியெல்லாம் சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணி போரில் ஈடுபடுத்துகிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் யூத லாபி வந்து இது கடுமையாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆன்டி டெரரிசம் ஜோகெண்ட் அவர் வந்து ரிசைன் பண்ணார் இல்லையா, அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார். அதனால் அது வந்து உண்மைதான். ஆனால் இஸ்ரேலின் கணக்கு எங்கே தப்பிச்சு அப்படின்னு சொன்னால், ஈரான் வந்து என்னதான் பொருளாதார தடைகள் இருந்தாலும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ரெண்டையுமே சுயசார்போடு தயாரிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ரஷ்யாவெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அது வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள இன்னைக்கு ஊடுருவிட்டு இருக்கு. இஸ்ரேலில் எப்போ பார்த்தாலும் சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. யூத மக்கள் வந்து பங்கரில் போய் ஒளிந்து கொள்வது அப்படின்றது தினசரி வாடிக்கையாகிவிட்டது. அதனால இஸ்ரேல்லையும் அந்த போர் எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. எப்படி ஐரோப்பிய நாடுகள் நடந்துச்சோ அதே போல டெல் அவீவிலையும் வந்து ஒரு கணிசமான மக்கள் வந்து போராடி இருக்காங்க. அதனால இஸ்ரேலும் தப்பு கணக்கு போட்டிருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அப்புறம் வந்து அமெரிக்கா இந்த நெருக்கடிகளை சந்திக்கும் போது, இந்த போர் நிறுத்தம் செய்யும் போது இஸ்ரேல் அதை முடியாதுன்னு சொல்ல முடியாது.
அமெரிக்கா சொல்கிறத தான் இஸ்ரேலும் வந்து கேட்டாகணும். அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியை ஒட்டி அமெரிக்கா என்ன முடிவு செய்தோ அதை இஸ்ரேலும் செய்து தான் ஆக வேண்டும். அதை வந்து அவங்க இல்லைன்னு ஒத்தி போட முடியாது. இப்போ அமெரிக்கா உத்தரவு இல்லாமல் அப்படி சொல்கிறாப்புல அமெரிக்காவே சொல்லுது எங்களுக்கு தெரியாமல் தான் வந்து சவுத் போஸ்ட் அடித்தாங்க, ஈரானோட கேஸ் ஃபெசிலிட்டி அடித்தாங்கன்றது சொல்கிறாங்க. இவர் வந்து 5 நாள் டைம் கொடுத்துருக்குறேன், 10 நாள் டைம் கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது தான் மறுபடியும் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியில் இஸ்ஃபகான் நினைக்கிறேன் அங்கே மறுபடியும் வந்து ஈரானோட மின் உற்பத்தி நிலையத்தை வந்து இஸ்ரேல் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்போ? இல்லை, அதெல்லாம் வந்து அவங்க திரைமறைவில் பேசி வச்சுட்டு கூட செய்யலாம். ஓகே, ஈரான் பேசுகிறேன் நீ அடி, இன்னும் ஈரான் ஒரு வழிக்கு கொண்டு வருவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஈரான் அப்படி தாக்குனா ஈரான் திருப்பி தாக்குறதுக்கு இருக்கு. வளைகுடா நாடுகளில் அவங்களும் அதே மாதிரி வந்து சிவிலியன் டார்கெட்ஸை வந்து தாக்க முடியும். அப்படி இப்போ நீங்கள் வந்து இந்த நீர் சுத்திகரிப்பு ஆலைகளை அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, பாலைவனத்தில் வந்து எங்கே இருக்குது தண்ணி? கடல் நீரை குடிநீராகி தானே குடிக்க முடியும். நீங்கள் உணவுப் பொருள் மற்ற இதெல்லாம் விட்டுருங்க, இன்டர்நெட் அதெல்லாம் விட்டுருங்க, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஆனால் ஈரானில் அப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திருக்குது, நடத்திருக்குது. அப்போ ஈரான் வந்து அப்படி திரும்ப தாக்கினால் ஒரு இடத்துல தாக்கியிருக்காங்க, அதை வந்து ஃபுல் ஸ்விங்காக அப்படி தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வளைகுடா நாடுகளில் தண்ணியே இருக்காது. அங்கே இருக்கிற அமெரிக்க வீரர்களுக்கும் தண்ணி கிடையாது. அப்புறம் நீ கப்பல்லேருந்து தண்ணியை கொண்டு வந்து தான் நீ போர் நடத்த முடியுமா? அப்படி ஒரு போர் நடத்த முடியுமா? அதனால் இது இன்னும் விபரீதங்களை நோக்கி தான் போகுமே தவிர அது எதையும் வந்து கொண்டு வராது. அதனால் இஸ்ரேல் என்னதான் கணக்கு பண்ணியிருந்தாலும் அவர்கள் ஈரானை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். ஆட்சி மாற்றம் வந்துடும், ஆயுதங்கள் அழிக்கப்பட்டுருச்சு, இப்படிலாம் நினச்சாங்க. ஆட்சி மாற்றமும் வரல, அவங்களுடைய ஆயுதங்களும் அழிக்கப்படலை. இவங்களை விட ஒரு நீண்ட கால போருக்கு வந்து ஈரான் தயாராக இருக்குது. இப்போ ஈரான் நாடாளுமன்றம் இன்னொரு சட்டம் வந்து நிறைவேற்றிருக்குது. இந்த ஹார்முஸில் வந்து போகக்கூடிய கப்பல்களுக்கு டோல்கேட் வந்து நான் போடுவேன் அப்படின்றத நிறைவேற்றிட்டாங்க. அது எதுக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னா, எங்கள் நாட்டு மேலே வந்து பொருளாதார தடை இருந்துச்சுன்னா நாங்கள் இதுக்கு வந்து சுங்கவரி போடுவோம், பொருளாதார தடையை வந்து எடுத்தாலும் மட்டும்தான் இந்த சுங்கவரி இல்லாமல் போகணும், அதை போட்டிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் புது டெவலப்மெண்ட்டு. இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து எதிர்பார்க்கலைன்னு சொல்ல முடியும். அதனால் அவர்கள் போட்ட கணக்குப்படி எதுவும் நடக்கலை. இப்போ வந்து ஈரான் வந்து பாலை வந்து அமெரிக்காட்ட தள்ளி இருக்குது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற முறையில். அமெரிக்கா வந்து தப்பாக முடிவு எடுத்துச்சுன்னா உலகம் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கும். சரியான முடிவு எடுத்ததுன்னா உலகம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது தப்பிச்சுட்டு நார்மல்சிக்கு வந்து வரும். இவ்வளோ நேரம் இந்த போர் குறித்தும் இதனால் போறனால உலக அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நன்றி.